சரி. இன்றைக்கி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, அதில் முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவதும் எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஸோ சொல்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நான் பார்த்துக்குறோம். அப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும், சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, அதே மாதிரி தெசலோனிக்கேயர் எழுதுறாரு. இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதரரை சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், சந்தோஷத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், அதை பின்தொடரணும். பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். நான் சாத்தான் என்ன பண்ணுவான், நம்ம எப்படியாவது சந்தோஷத்தை திருட பார்ப்பான், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நான் இயேசுக்கு சொல்கிறார் பாருங்கள், யோவான் 14:27, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், மனுஷன் கொடுக்குற பிரகாரம் உங்களுக்கு, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ சாத்தான் பார்த்திங்கன்னா நிறைய அன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸை போடுறான், நிறைய கவலைகளை கொண்டு பயத்தை கொண்டு போடுறவனாக இருக்கான். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயமெல்லாம் சாத்தான்கிட்டேருந்து வருது. அது பயமுள்ள ஆவின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாக இருக்க நம்ம பயிற்றுவிக்கணும். பாருங்கள். சரிங்களா? நம்ம அதை தெரிஞ்சு கொண்டு அதை பின்தொடரணும். பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். சரிங்களா? தேவனால் அனுமதிக்கப்பட்ட சில பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அவர் இந்த லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார். சொன்னீங்களா? ஜெயிலில் இருந்தும்போது எழுதுறார். ஸோ ஜெயிலுக்குள்ளே இருக்கார், சும்மா வெறும் கம்பி தான், ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கார். ஆனால் கம்பிகள் எல்லாம் மூடிட்டுருக்கு. ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா சந்தோஷமாக இருக்கார். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள். ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குது, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே எப்போது சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஆபகூக்கில் நம்ம பார்க்குறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாமல், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் சரி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். கதா வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம பாடி மகிழ்ந்து இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் வேதம் சொல்கிறது, எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். சரிங்களா? ஆவியின் கனியாகி சந்தோஷம், அப்போ அது நமக்குரிய. சரிங்களா? அப்போ நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருக்கிறதா தேவன் நம்மளை படைச்சார். ஸோ எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் அதில் மத்தியிலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அதான் நமக்கு வேதம் சொல்லுது. பாருங்கள், எழுதினவங்களே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதான் சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, துக்கப்படாதீங்க, பாடுகள் நினச்சி பயப்படாதீங்க, பிரச்சனை பெருசாக நினச்சிக்காதீங்க, பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் வச்சு கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுங்க, அவர் பார்த்துக்கொள்வார், அவர் நம்பி வாங்குங்க, அப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரே வழி அதுதான். பார்த்திங்களா? நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மேலே நான் பாரத்தை வச்சுட்டேன், அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நம்ம ஓட்டத்தை நம்ம பொறுமையாக ஓடணும். பாருங்கள். அதுதான் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வழி. பாருங்கள். சரிங்களா? 2ஆம் வசனம் பாருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நாய்கள் அப்படிங்கிறது நாய்களை சொல்ல, அது மனுஷர்கள் ஏதாவது சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 56:10-11 2 வசனங்களை வாசிக்கிறேன் நான். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக்கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். சரிங்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் தன் வெளியே போய் தன் மூலையிலிருந்து புலிவை நோக்கி கொண்டிருக்கிறான், இன்னும் நல்லா குடிப்போம் வாங்க, இன்னும் நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது பார்த்திங்கன்னா அதிகமாக தூங்குறவங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யாதவங்க. சரிங்களா? அதான் பார்த்திங்கன்னா நல்லா படுத்து நித்திரை செய்வாங்க, சோம்பல் உள்ளவர்கள், பெரும் வயிற்று நாய்கள், எவ்வளோதான் எடுத்து சாப்பிட்டாலும் அதில் திருப்தி அடையாதவர்கள், எனக்கு இன்னும் வேணும்னு இருக்கிறாங்க. சரிங்களா? தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் நாய்கள்னு சொல்லி சொல்கிறார்.
இன்னொருத்தில் நீதிமொழிகளில் 26:11 பார்க்குறோம், நாய் தான் கக்கினது திரும்ப தின்னும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள், அதாவது இஷ்டம் போல வாழ்க்கை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை மறந்து இஷ்டம் போல வாழ்கிறவர்கள், சரிங்களா, யார் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி, அப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பார்த்தீங்கன்னா, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஊழியம் செய்கிறவங்க, இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி இருக்காது, தேவனுடைய ஆளுகையின்படி இருக்காது, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அதான் பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்வாங்க. ஸோ தேவன் என்ன வச்சுருக்காரு, அவர் என்ன செய்ய சொல்கிறார் அதை சொல்லி செய்வாங்க. ஆனால் இவர்களுடைய நோக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ யாரை நம்ம இது பண்ணி எப்படி பணத்தை வாங்கலாம், மற்றவங்களுக்கு எப்படி கெடுதல் செய்யலாம், ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரங்களை பேர் அந்த போர்வையை போற்றி இருப்பாங்க, சரி. அதாவது பசுத்தோல் போர்த்திய புரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அப்படி பார்த்தா பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாட மாட்டாங்க, தனக்குரியவர்களை நாடுவாங்க, தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிப்பட்ட காரியத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி நிறையா பார்க்க முடியுது, சரிங்களா. அப்படிப்பட்ட பொல்லாத வேலையாட்களை நம்ம பார்க்க முடியும், சரிங்களா. இப்போ தேவன் பேரை சொல்லிவிட்டு மாதிரி ஒரு கூட்டம் வந்து அலையுது, சரிங்களா. அப்பப்போ தேவனுடைய நாமங்கள் மூலமாக தூஷிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா, சுன்னத்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா சுன்னத்காரர் அப்படிங்கிறது அது விருத்த சேதனத்தை குறிக்குது, சரிங்களா. அப்போ விருத்த சேதனம் பண்ணுறவங்களை குறித்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து விருத்த சேதனத்தை வச்சுருந்தார், அவருடைய ஜனங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணிவிட்டு எல்லாமே தான் ஜெயிச்ச மாதிரி, விருத்த சேதனம் பண்ணிட்டாலே எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3ஆம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதம் உள்ளவர்கள். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை, அது சும்மா மாம்சத்தினால் செய்யப்படுகிற ஒரு காரியம், சரிங்களா. அப்போ மாம்சத்தின் மேல் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றாமல் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் வேஸ்ட். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஆவியினாலே தேவனுக்கு ஆராய்ச்சி செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாட்டுக்கு நாமே விருத்த சேதம். வசனத்தின்படி நீ நடக்கிறியா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறியா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வேண்டுமானால் நானும் நம்பிக்கை வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஸோ அதான் நம்ம கலாத்தியரில் பார்க்குறோம். கலாத்தியர் 6:15 நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல சொல்கிறாரு, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டிய காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறார். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடக்கிறோம், கிறிஸ்துவை எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம், அதுதான் முக்கியம். நீ வந்து மாம்சத்தின்படி செய்கிற காரியங்களெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புதிய ரோமர் 2:28-29 பார்த்துக்கலாம். நம்ம பார்க்குறோம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாச்சுங்களா. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் நீ உன்னுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறாயா, அதை தான் வந்து சொல்கிறார். இப்போ விருத்த சேதனம் வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதோட கண்டினியூஷன் தான். அவரை பற்றி சொல்கிறார். அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அடுத்த பகுதி அதோட ஆக்சுவலாக கண்டினியூஷன் தான். அந்த 5ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பவுல் தன்னை பற்றின ஒரு பயோடேட்டா மாதிரி கொடுக்குறாரு, சரிங்களா. தன்னை பற்றின காரியங்களை சொல்கிறார். அவன் வேலை விருத்த சேதனம் பண்ணிவிட்டு, ஸோ விருத்த சேதனம் நானும் வந்து விருத்த சேதனம் பண்ணவன் தான், அதனால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை அந்த ரெண்டு வசனத்தை சொல்கிறார், சரிங்களா. இப்போ 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். ஸோ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடுபடி நியாயப்பிரமாணத்தின்படி பிறந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். நான் அப்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தான், சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலில் யூதர்கள், சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நானும் இஸ்ரவேல் வம்சத்தான், நானும் ஒரு யூதன் தான் அப்படின்னு சொல்கிறார். பென்யமீன் கோத்திரத்தான். இப்போ 12 கோத்திரங்கள் இருக்குது, அதில் வந்து பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எபிரேயில் பிறந்த எபிரேயன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசுனீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிரேயில் பிறந்த எபிரேயன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க பாஷை, வச்சுங்களா. எபிரேய பாஷை தான் அவங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாஷை. அது வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வ பாஷை மாதிரி, சரிங்களா. தான் நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன் சொல்லி சொல்கிறாங்க. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறையா பேர் இருந்தாங்க. இந்த பரிசேயர், சதிசேயர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அநேக பிரிவினைகள் இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து இந்த பரிசேயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி யெகோவா தேவன். ஸோ யெகோவா தேவன், இவங்க யாரா இது இயேசு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்தி வைராக்கியத்தில் தான் வந்து ஜனங்களை வந்து துன்பப்படுத்தினார். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு அவரை தொட்டார், அதுக்கப்புறம் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஸோ பழைய ஏற்பாட்படி பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட யெகோவா தேவன். புதுசாக யாராவது சொல்கிறாங்க இப்போ வேறு கடவுள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஒரு சட்டத்தின்படியாக வந்து நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது இனிமேல் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்கிறார், நான் இவ்வளவு குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாள் வந்து நான் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு முன்பாடி வந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்க. இவர் ரோமன் வேறு. சரிங்களா. பார்த்தீங்கன்னா இவர் ரோமன் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கமாலியல் பாதத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா பைபிளை பழைய ஏற்பாட்டை நல்லா படிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இத்தனை குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு பெருமை இருந்துச்சு. நான் இப்படியா இருந்தேன், நான் அப்படியா இருந்தேன், எல்லாம் அதெல்லாம் சொல்கிறார், ஒரு பெருமை மாதிரி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு மேன்மைகள் இருந்துச்சு, இவ்வளோ சில சிலாக்கியங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதான் வந்து அடுத்ததில் விளக்குறார். சரிங்களா. அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஸோ அதுதான் தலைப்பு. சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆகிலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், இவ்வளோ மேன்மையை சொல்கிறார், நான் வந்து இஸ்ரவேல் வம்சத்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. சரிங்களா. நான் தேவ ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருந்துச்சு. சரிங்களா. இப்போ இவ்வளோ ஸ்லாக்கியாக இருந்துச்சு. நான் ரோமன் சிட்டிசன்ஷிப்பு கமலியல் பாதத்தில் படிச்சிருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடெல்லாம் நான் கரைச்சி குடிச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ ஒரு மேன்மை இருந்தாலும் எனக்கு லாபமாக இருந்தால் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இருந்து அவரை வந்து ஒரு நல்ல மனிதனாக வந்து பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரன் மாதிரி தான் இருந்தார். சரிங்களா. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுபாவமே அவருக்குள்ள, ஒரு மாற்றப்பட்ட சுபாவம் அவருக்குள்ள எதுவுமே பார்க்க முடியல. அதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எதுவுமே நிற்க முடியாது. பாருங்கள், பார்த்தேன் எல்லாமே நஷ்டமின்றி எண்ணினேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நான் தான் இதெல்லாம் இருக்கிறனால நான் பெரிய ஆளுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாம் நஷ்டமின்றி என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பவுல் உங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தான ஒரு ஃபேமிலி, நல்லா ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலி. சரிங்களாப்பா. அவங்க அப்பா அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் ஃபேமிலி. சரிங்களா. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்களா மோசே நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிஞ்சவங்க, அதை பின்பற்றுக்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஸோ நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு படிக்கும். இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸோ எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாக நஷ்டமென்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல், ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த காரியத்தை செஞ்சால் நான் நீதிமான் அப்படிங்கிறது சுயநீதி. சரிங்களா. அப்போ அதுதான் நியாயப்பிரமாணம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுன்னா இந்த மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் வரும், அதுதான் சுயநீதி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் வருகிற அந்த நீதி, அதை நான் உடையவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நான் அடைஞ்சு ஆனால் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை பாடுகளை ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பாகி நான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் சொல்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்றைக்கி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்கிறார், நான் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அறியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனை அறியணும் அப்படின்னா அதிகமாக தேவனோட நேரம் செலவிடணும். பாருங்கள், அதிகமாக வேதத்தை நம்ம வாசிக்கணும். பாருங்கள், அதிகமாக ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கணும். அதுதான் யோவான் 15 சொல்கிறோம், நீங்கள் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவரோட இருந்தால் தான் அவரோட சஞ்சரித்தா தான் நம்ம தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வேதத்தை வாசித்தா தான் நம்ம வேதத்தை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வளரும்படி புதிதாய்க்கு இருந்த குழந்தைகளை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். அப்போ தேவனை அறியணும்னா அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். பாருங்கள், இப்போ அதுலேயும் ஜெபத்துலேயும் தரித்திருந்தால் தான் தேவனை அறிய முடியும், அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள்,
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பாடுகளின் வழியாக போனால் தான் நம்ம பாடுகளின் ஐக்கியத்தை ஐக்க முடியும்னு சொல்கிறான். இப்போ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் அநேக பாடுகளின் வழியாக போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாடுகளை கிறிஸ்தவனுக்கு வேதத்தில் பார்க்குற நம்ம அநேக பாடுகளின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் ஒரு வேத சட்டம் வச்சுருங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பாடுகள் வரும். ஆனால் அதுலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கிருபை தருவார், ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் பாருங்க, சரிங்களா. அப்போ எத்தனையோ பாடுகள் வந்தாலும் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி எது வந்தாலும் சரி நான் எது வேணாலும் விடுவேன், கிறிஸ்துவ விடமாட்டேன், அவருடைய அன்பை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவன் ஒரு சில பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குறோம் பாருங்கள், எத்தனையோ பெரிய டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பெரிய பதவிகள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு அழைப்பை பெற்று பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அழைச்சார் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா அப்போ அவருடைய ஊழியத்தை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே சரி நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க பாருங்கள், சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு துச்சமாக விட்டுட்டு வர்றாங்க, அதெல்லாம் தேவனுக்காக வர்றாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரை வச்சுருந்தார் பாருங்கள், ஒரு தேட்டரை வச்சுருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா அவர் ரசிக்க பண்ணதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் எல்லா ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் அப்படியே இருந்தார் பாருங்கள். இப்போ நிறைய நல்ல பணக்காரர். ஆனால் பார்த்திங்கன்னா ரசிக்கப்பட்டார் பாருங்கள். ரசிக்கப்பட்டன்னா பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணார், அந்த தேட்டரை எடுத்துகிட்டார் பாருங்க. அந்த தேட்டரை ஒரு ப்ரேயர் ஹாலாக மாற்றிட்டார் பாருங்கள். வச்சு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ப்ரேயர் ஹால், சரிங்களா. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு கொடுத்துட்டார். இதை பார்த்திங்கன்னா நல்லா விட்றாங்க பாருங்கள் தேவனுக்காக, சரிங்களா. இந்த பார்த்திங்கன்னா சாது சுந்தர் சிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சாது சுந்தர் சிங் என்ன பண்ணார்னா பார்த்திங்கன்னா அவர் சீக்கிய மதத்தில் இருந்தவர். அதில் பார்த்திங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர எதிர்ப்பு, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா வச்சுட்டா நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக அவருக்கு சேர வேண்டிய பயங்கரமான சொத்துக்கள் அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடில் பைபிள் வச்சுட்டாராமா. வச்சுட்டு நீ உன்னோட இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளித்துட்டு வந்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் இந்த நகை நட்டு எல்லாம் உனக்கு தான், இல்லைன்னா இதை மட்டும் எடுத்திங்கன்னா நீ வீட்டுக்குள்ளே வா, அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த வேதத்தை எடுத்துகிட்டு நீ வெளியே போயிடுவேன். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும், அவருடைய அன்பு தான் வேணும், அவர் தான் என்னை ரட்சிச்சிருக்கார், நான் அந்த ரட்சிப்பை விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த வேதம் போகுது அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தாராம். ஆனால் பார்த்தீங்கன்னா அநேக பாடுகள் பட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் பாருங்கள், சரித்திரம் நம்ம சொல்லுது, சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக நிறையா பாடுகள் பட்டு அவருக்காக சாதிச்சதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள், சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒருவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை கொள்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இப்போ விலை உயர்ந்த முத்தியார்னு இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம அடைவதற்காக எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி தான், சரிங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ பேர் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாவற்றையும் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை ருசித்தவங்க நம்ம பார்த்திங்கன்னா தேவனுக்காக வர்றாங்க பாருங்கள். அதை நம்ம பார்க்க முடியும், சரிங்களா. பாருங்கள், அதுதான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், அவருக்காக குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவனுக்குள்ளே கிட்டி சேரணும் அப்படின்னா நம்ம ரோமர் 12:1 பார்க்குறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு விடுங்க. அப்போ தேவன் இந்த காரியங்கள் இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும். இப்போ உலகத்தை நீங்கள் வெறுக்க தேவனத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேர முடியும் பாருங்கள். அதை சொல்கிறார், உனக்கு இடரலாக இருந்துச்சுன்னா அதை விட்டுடு, உனக்கு கால் உனக்கு இடரலாக இருந்துச்சுன்னா அதை விட்டுடு, பார்த்தீங்கன்னா அதை தரித்து போடு அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு உலகத்தை நம்ம வெறுத்து எவ்வளோ உலகத்தை வெறுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் பாருங்கள், சரிங்களா. அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் முதல்ல, சரிங்களா. கிறிஸ்து தான் மேல், அதுக்கு கீழே தான் எல்லாம், குடும்பம், ஃபேமிலி, குழந்தைகள் மற்றும் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனுடைய அன்புக்கு கீழே தான், சரிங்களா. அதுதான் வேதம் சொல்லுகிற அந்த ஒழுங்கு, சரிங்களா. இப்போ கலாத்தியர் 5:24 நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே
அறிந்திருக்கிறார்கள். பவுல் எழுதும்போது எழுதுவார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே, நான் அவரோட எந்திரிச்சிட்டேன், நான் வந்து ஞானஸ்தானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், மறுபடியும் எந்திரிச்சிட்டேன், இன்னும் நான் அல்ல, பழைய பாவங்கள் இல்லை, இனி அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதத்தில் நான் பார்க்குறோம், ஒரு வாலிப மகன், ஒரு மாலிபன் ஐஸ்வர்யவான், ஒரு வாலிப ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, பார்த்திங்கன்னா நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்திங்கன்னா நீ வந்து விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, தகப்பனையும் தாயும் கணவன் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்தே அதை கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றணும்னு நினச்சேன்னா நீ உனக்கு உண்டானதை விட்டு தரித்திர கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து அவனுக்கு கடினமாக இருந்துச்சு பாருங்கள். அவனால் வந்து அதை வந்து விட முடியல. அவன் வந்து மனம் இது ஆகி போயிட்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தேவனுக்கு கீழே தான் எல்லாமே. சரிங்களா? தேவனுக்கு மேலே எதையுமே நேசிச்சிடக்கூடாது. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி எழுதா இருப்பாருங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்கணும். ஆண்டவரே, உண்மை என்னை பிரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, நம்ம இடத்துல கிட்டி சேர கிருபை செய்யுங்க சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்கள், அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 12 முதல் 16 அடுத்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் பாருங்கள், அது ஒரு முக்கியமான பகுதி. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனா என்று எண்ணாமல். எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா தேறிட்டார். சரிங்களா? அப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கார். அவருக்கு தெரியும் ஒரு அப்போஸ்தல ஊழியம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், சுவிசேஷ ஊழியத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு சபை எப்படி ஸ்தாபிக்கிறதுன்னு தெரியும், எப்படி ஜனங்களை எப்படி போதிக்கிறதுன்னு தெரியும், எல்லாமே பைபிளில் நல்லா புதிய ஏற்பாடு நல்லா எல்லாம் கற்று தேர்ந்துட்டார். சரிங்களா? பார்த்து எப்படி பிரசங்கம் பண்ணணும், எங்கே எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி ஜனங்களை டீல் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். நல்லா வந்து தேறிட்டார். அப்போ கிறிஸ்துவக்குள்ளே ஒரு நல்ல தலைவராக வந்து நல்லா தேறிட்டார். சரிங்களா? எப்படி ஜனங்களை ட்ரெயின் பண்ணணும் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். சரிங்களா? எல்லாமே பழைய ஏற்பாட்டிலேருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது, பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, எல்லாமே வந்து புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் என்ன, எல்லாமே அவருக்கு நல்லா தேறிட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாமே அடைந்தாயிற்று, நான் எல்லாம் தேறிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்காம கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ அவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ அதான் அவருடைய அழைப்பு. ஸோ அதை நான் தொடர்றேன். இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருக்காரோ, அடுத்தது என்ன ஸ்டெப்பை வச்சுருக்காரோ, அடுத்தது என்ன பிளான் வச்சுருக்காரோ, அடுத்தது என்ன விஷனை வச்சுருக்காரோ, அடுத்தது என்ன திட்டத்தை வச்சுருக்காரோ, அதை நோக்கி நான் ஆசையாக தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நோக்கி நான் முன்னேறி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவை மறைந்து முன்னானவை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் வந்து அதை பிடித்து கொண்டேன் எண்ணுகிறதில்லை. பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. எத்தனையோ சாதனைகள் இருக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து நான் எத்தனையோ கிறிஸ்துவின் மூலமாக நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம், எத்தனையோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய கிறிஸ்துவுக்காக பெரிய பெரிய சாதனை. அதை நான் நினச்சிட்டு நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவை மறந்து முன்னானவை நாடி. ஸோ இது வரைக்கும் கொடுத்தது எல்லாம், இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாம் தேவனுடைய கிருபையினால் செஞ்சேன். இப்போ தேவன் தான் கூட இருந்து செஞ்சார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இன்னும் என்ன ஆண்டவர் பிளான் வச்சுருக்காரோ அதை நான் தொடர்ந்து நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன டார்கெட் ஆண்டவர் வச்சுருக்காரோ அதை நோக்கி நான் தொடர்ந்து போகிறேன், ஆசையாக தொடருகிறேன், முன்னேறி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இதே சிந்தையாக இருங்க. இது பழைய வெற்றிலேயே நீங்கள் வந்து திருப்தி அடைஞ்சு உட்காந்துடாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரோ அதை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தேறினவர்கள் இதே சிந்தையாக இருங்க. இது வரைக்கும் நான் வெற்றி பெற்றுட்டேன் போது அப்படின்னு சொல்லி உட்காந்துடாதீங்க. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை தொடர்ந்து நோக்கி போங்க. இன்னும் வேறு ஏதாவது சிந்தையாக இருந்தால் அது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டே ஒரே சிந்தையாக இருப்போமாக. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, எது வரைக்கும் தேறி இருக்கீங்களோ
அது வரைக்கும் அதுபடி ஒழுங்காக நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எது வரைக்கும் தேறி இருக்கும் அப்படின்னா, ஒரு 70% பரிசுத்தமாக வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 70%லேருந்து 50%க்கு வந்துடக்கூடாது, 50%லேருந்து 30% வந்துடக்கூடாது. இப்போ 70% பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா அந்த 70%லேயே நில்லுங்க, அதுலேருந்து கீழே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? நாங்களும் எதுவரையில் தேறிக்கணும் அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டே ஒரே சிந்தையாக இருப்போமாக. ஸோ அது பார்த்திங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், இன்னும் மேலே போக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 17 முதல் 21 வரை கடைசி பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அதை 17ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சகோதரன் நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கலாம். நான் சில ஊழியக்காரர்களை சொல்கிறேன், நீங்கள் இவங்களை பின்பற்றுங்க. அதனால் நமக்கு தெரியும், அவர் சொல்கிறார், அவருக்கு தெரியும் இவர் யாரெல்லாம் நீங்கள் பின்பற்றணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கள்ள ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள சுவிசேஷர்கள், கள்ள போதகர்கள் இருக்காங்க, கள்ள மேய்ப்பர்கள் இருக்காங்க, கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தெரியாது யாரை யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் நீங்கள் அவர் சொல்லுவார், இந்த இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆனால் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும், அவர் கூடயே நடந்தவர்களெல்லாம் சொல்கிறார், சிலரெல்லாம் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இவங்களை நீங்கள் பின்பற்றுங்க. பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்க. ஏன்னா இவரோட நிறைய பேரோட ஊழியம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை தெரியும், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை தெரியும், அவரோட நடக்கை தெரியும், அவங்களோட நோக்கம் எப்படின்னு தெரியும், இவங்க கிறிஸ்துவுக்காக எப்படி பாடுபடுறாங்க, ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர்களை நான் சிலரை காட்டுறேன், நான் அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக நோக்குங்க, அவங்களுக்கு நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்போஸ்தலராக நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அப்போஸ்தலர் அழைப்பு இருந்துச்சுன்னா சில அப்போஸ்தலர்களை நீங்கள் மாதிரியாக வச்சுக்கலாம். சில நீங்கள் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டாக இருந்தால் சில எவாஞ்சலிஸ்ட்டுகளை நீங்கள் மாதிரியாக வச்சுக்கலாம். ஸோ சில பாஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா சில பாஸ்டர்ஸ் இல்லை சில ஊழியக்காரர்களை உங்களுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா சில நீங்கள் ஒரு மாதிரியாக வச்சுக்கலாம். ஸோ இவங்க செஞ்ச மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம், இவங்களை ஒரு மாதிரியாக வச்சு நீங்கள் அதை பின்தொடரலாம். ஸோ அவங்க எப்படி மேலே எப்படி கர்த்தருக்குள்ளே எப்படி எல்லாம் பண்ணாங்க அதை நீங்கள் மாதிரியாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இது கள்ள ஊழியர்களை பற்றி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுவாங்க, பூமிக்குரியவர்களை தேடுவாங்க, பணத்துக்கு பின்னாடி போவாங்க, பேர் புகழுக்கு பின்னாடி போவாங்க, மற்றவர்களுக்கு எடுக்கிற காரியத்தில் இருப்பாங்க, ஒரு பொல்லாத வேலையாட்கள் மாதிரி சொல்கிறார். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் அவங்களுக்கு குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியிருப்பு நம்ம சிட்டிசன்ஷிப் எங்கன்னா பரலோகம் தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 21-24 வாசிக்கிறோம், புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரலோகம் தான், நம்ம பெர்மனெண்ட். இங்கே சும்மா ஒரு இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வாழ்க்கை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பர்மனெண்ட் பரலோகம் தான். நம்ம மரித்த பின்பு தேவன் நம்ம மறுரூபமாக்கி அவரோடு கூட இருக்கும்படியாக நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தோம்னா நம்ம தருவார், பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா அதை தருவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்துக்கோ. இப்போ எல்லாருமே நம்ம இயேசு கிறிஸ்துக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். என்றைக்கு வேணால் அவருடைய ரகசிய வருகை வரலாம், இல்லைன்னா நமக்கு மரணம் சம்பவிக்கலாம். எப்படி ஆனாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஸோ கடைசி நேரத்தில் நம்ம மரித்த பின்பு அவர் வரும்போது என்னாகும் அப்படின்னா, அவரை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தேவன் மறுரூபப்படுத்துவார். இப்போ இந்த அற்பமான சரீரம் ஒரு நாள் மரித்து மண்ணுக்கு போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் வரும்போது அவர்கிட்ட மகிமை நம்முடைய சரீரத்தை, அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்தை இப்போ நம்ம மகிமையான சரீரமாக இருக்கும்போது தான் நம்ம அவரை பார்க்க முடியும். இல்லைன்னா இப்போ இருக்கிற அந்த சரீரத்தை நம்ம அவரை தரிசிக்க முடியாது. பாருங்கள், நான் அவ்வளோ வல்லமை இல்லை வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மகிமையான சரீரமாக தேவன் மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த லக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்க, உங்கள் டார்கெட் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்போது சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விருத்த சேதனம் பண்ணிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவரை பற்றி சொல்கிறார், நானும் இஸ்ரவேலன் தான். நான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வம்சம், பென்யமீன் கோத்திரம், இது இருந்தாலும் இதில் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியம் அறிக்கிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான எப்படியாவது நான் அவருடைய உயிர்த்தெழுதல் நான் பங்கடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கா அந்த லக்க நோக்கை நீங்கள் தொடருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு யார் வழிகாட்டுறோமோ அவங்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதுக்காக இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்னு சொல்லி சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. மக்கள் எப்போது சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தேவனே, மிக அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் எடுத்து போட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீர் எங்களுக்கு எதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருந்தா அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.